கிருஷ்ணர் கர்ணனிடம் மிகவும் வருத்தத்தோடு கூறினார், கர்ணா, நான் பிறந்தது ஒரு சிறையில். நான் பிறப்பதற்கு முன்பாகவே என் மரணமும் காத்திருந்தது. என் மரணத்தை தவிர்க்கவே என்னை ஈன்றெடுத்த பெற்றோர் என்னை விட்டு பிரிந்தனர். கர்ணா, நீ சிறுவயதிலிருந்தே கல்வி, ரதம், வில்வித்தை போன்ற பயிற்சிகளை பார்த்து வளர்ந்தாய். ஆனால் நானோ ஒரு மாட்டு கொட்டகையில் சாணம் வைக்கோல்களுக்கு நடுவே வளர்ந்தேன். நான் நடக்க ஆரம்பிக்கும் முன்னதாகவே என்னை கொல்ல பல முயற்சிகளும் சதித்திட்டங்களும் நடந்தன. சரியான கல்வி இல்லை, வில்வித்தைகளும் ஆயுத பயிற்சிகளும் எனக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. கர்ணா, நீங்கள் விரும்பிய பெண்ணையே திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நானோ, நான் மனதார காதலித்த என் காதலியை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் என் மக்களை காப்பாற்ற கடலின் நடுவே நகரத்தை அமைத்து குடியமர்த்தினேன். அதனால் என்னை கோழை என்று பலரும் ஏளனம் செய்தனர். கர்ணா, நீ நட்பிற்காக துரியோதனன் பக்கம் நின்று போரிட்டு வெற்றி பெற்றால் உனக்கு நாடும் கௌரவமும் தான் கிட்டும். ஆனால் நான் தர்மத்திற்காக பாண்டவர்கள் பக்கம் நிற்பதால் எனக்கென்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த போருக்கு காரணமே கிருஷ்ணன் தான் என்ற சாபமும் அவப்பெயரும் தான் எனக்கு கிடைக்கும் என்று கிருஷ்ணர் கர்ணனிடம் மிகவும் வருத்தத்தோடு கூறினார்.